எல்லாருக்கும் வணக்கம். உண்மையிலுமே ஒரு அப்பார்ட்மெண்ட்ல இந்த மாதிரி ஒரு வள்ளிக்கும்மி ஆடுறதுக்கு ரொம்ப பெரிய சிரமம் தான். நீங்க இந்த பாரம்பரிய கலையை இங்க ஏற்பாடு செஞ்சு அது இந்த மாதிரி ஒரு குருவை தேர்ந்தெடுத்து அவர்கிட்ட நீங்க கத்து அரங்கேற்றம் பண்றது ஒரு பெரிய விஷயம். ஆக்சுவலா நான் இப்ப நீங்க நினைக்காதீங்க, நீங்க எப்போ நீங்க 5 கரத்தினை பாட ஆரம்பிச்சீங்களோ அப்பவே நான் இங்க வந்துட்டேன். இன்ன வரைக்கும் என்ன பண்ணாலும் பார்த்துட்டு வந்திருக்கிறேன். உடல் அளவுல தான் நீங்க இல்ல, எல்லாமே கிராமத்துக்கு இருக்கையில் அண்ணா அப்படியே ஒவ்வொருத்தர் ஆர்டரையும் எடுத்து போட்டு நான் வர வர லைவ் பார்த்துட்டு தான் வந்துட்டு இருந்தேன். முதல்ல அண்ணாவுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஒரு பாட்டு கூட மிஸ் பண்ண மாதிரி ஃபீலிங் எனக்கு இல்லைங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்த மாதிரி தான். நவீன் மாஸ்டர் வந்திருந்தாரு, நான் பார்த்தேன். அவர் 2 பாட்டு பாடினது ஆடினது. அப்புறம் ஐயாவோட ஃபேமஸ் சாங் சீர்களுக்கு கார்வழியும், அது நான் அப்படியே அந்த யூடியூப்ல அப்படியே அண்ணாவோட லைவ்ல அற்புதமா கவர் பண்ணியிருந்தாரு. நீங்க ஆடுற ஒவ்வொருத்தரோட ஆட்டத்தையும் நான் அங்கே பார்த்துட்டு வர மாதிரி ஒரு வாய்ப்புக்கு ஏற்படுத்தி கொடுத்தாங்க. இவங்க 2 பேர்த்துக்குள்ள சிறப்பு என்ன தெரியுங்களா? நீங்க நார்மலா எந்த குழுல ஒரு ஆசிரியர் இருந்தாலும் கூட அவங்களால இசைக்கு தகுந்த மாதிரி மாற முடியாது. இப்ப பாரு, இங்க ஒரு இசை கலைஞர் இருக்கிறார் பாத்தீங்களா? இவர் விஸ்வநாதன் ராமமூர்த்திக்கு வாசிப்பாரு, இளையராஜாவுக்கு வாசிப்பாரு, அனிருத்துக்கு வாசிப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு இசை கலைஞர். இவங்க 2 பேர் இளையராஜா மாதிரி. அவங்களுடைய பாடல்கள் கேட்டோம் அப்படின்னா அந்த காலத்து அந்த பாடல்கள், அந்த வள்ளிக்கும்மி, அந்த பாரம்பரிய கலையினுடைய தொன்மை மாறாமல் அப்படியே கொண்டுட்டு போயிட்டு இருப்பாங்க. நவீன் அண்ணா சொல்லும் போது நிறைய இடத்துல சொல்லுவார் எனக்கு, அவர் அடுத்த தலைமுறை பாடகராக இருந்தாலும் கூட அவரோட வாய்ஸும் அவருடைய பண்ணாங்கு அவரோட ஆட்டங்கள் எல்லாம் செட் ஆகிறது ஐயாவோட செட் ஆகும் பாரு, வெங்கடேசன் ஐயாவோட. அப்படிப்பட்ட ஒரு எல்லா காலத்துக்கும் ஏற்ற மாதிரி இந்த வள்ளிக்கும்மி கலையை கொண்டு போயிட்டு இருக்கக்கூடிய அருமையான ஒரு மூத்த ஆசிரியர் நம்மோடு இருப்பதெல்லாம் நமக்கு பெருமை. கரெக்டா இங்க நான் கார் நிறுத்தும் பொழுது ஐயா இந்த தேவர் மூவர் முதல் பாடுனாரு. அப்ப என்னோட மிஸ்ஸஸ் சொன்னாங்க, நாரதர் மாதிரி உள்ள போய் நல்லா போயிட்டு இருக்குது, ஏதாவது கலகம் பண்ணி விட்டுறாதீங்கன்னு சொன்னாரு. ஆனா நாரதர் கலகம் நன்மையில் தான் முடியும், உங்களுக்கு தெரியலைங்களா? அதனால என்னால முடிஞ்சது சிலது இந்த கலையை பத்தி. ஏன்னா இந்த கலையில நான் ரொம்ப தூரம் பயணிச்சிருக்கேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகள் ஒரு 100 கலைக்குழுவோடு பயணிச்ச அனுபவத்துல சில தடைகள் இங்க ஆட்டத்துக்கு ஏற்பட்டிருந்தாலும் கூட இங்க பார்வையாளர்களுக்கு கொஞ்ச நேரம் அதை அசௌகரியமா இருக்கிறது மாதிரி கருதாதீங்க. அதாவது இந்த 100 குழுக்களிலும் அவர்கள் பகிர்ந்து கொண்ட விஷயங்கள் சிலது நான் உங்கள்கிட்ட பகிரணும்னு நினைக்கிறேன். இந்த அபார்ட்மெண்ட்ல நிறைய பேர் ஒரு பால்கனியில இருந்தாலும் பார்த்துட்டு இருந்தாங்க, நான் யூடியூப்லயே பார்த்தேன். நல்லா அழகா கவர் பண்ணியிருந்தாரு. நீங்க எல்லாரும் அடுத்தது ஆடுகளத்தில் நிக்கணும். யாரெல்லாம் ஏன் நான் இதை சொல்றேன்னா, எங்க அபார்ட்மெண்ட்ல ஒரு இதே மாதிரி ஒரு 35 பேர் சேர்ந்து ஆடுன கடைசியில 30 நாள் ஆடு கடைசியில அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி நான் ஜிம்முக்கு மாசம் 1500 ரூபாய் கட்டிட்டு போயிட்டு இருக்கிறேன், அங்க கூட எனக்கு இந்த மாதிரி வேர்க்கல, இந்த மாதிரி உடம்பு இழைக்கல, இந்த மாதிரி நான் ஃபிட்டா இருக்கிற மாதிரி உணரல அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் எங்க சாத்தியம் அப்படின்னு இந்த பண்பாட்டு கலையில தான் சாத்தியம். இது சாதாரணமா வள்ளிக்கும்மி நீங்க கடந்துட்டு போயிட முடியாது. ஏதோ சார் பாடுறாரு, நம்ம ஆடுறோம், பண்ணாங்க போடுறாங்க இணையாசிரியர்கள் அப்படின்னு நீங்க கடந்து போயிட முடியாது. இதுல இருக்கக்கூடிய ஒரு நுட்பமான வாழ்வியல் முறைகளை பார்த்தீங்கன்னா அது எவ்வளவு நேரம் வேணாலும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே போயிட்டு இருக்கலாம். உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேங்க, இந்த வள்ளிக்கும்மி பங்கெடுத்து ஆடக்கூடிய பெண்கள் வீட்டுல பிரச்சனை வருது இல்லைங்களாமா? இது கேட்கறது நம்மளுக்கு இப்படிதான் இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. ஆனா இது உளவியல் ரீதியாக இதான் உண்மை. இதை நான் சொல்றது இல்லைங்க, சைக்காட்டிஸ்ட் டாக்டர் சொல்றாங்க. இன்னொரு சிறப்பு என்ன தெரியுங்களா? மெடிசின் படிச்சுட்டு டாக்டரா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிற டாக்டர்ஸ் எங்க குழுவில் பயிற்சி எடுத்து அரங்கேற்றம் பண்ணியிருக்காங்க. இதுதான் என்னன்னா, அறிவியல் என்னைக்குமே இந்த ஆன்மீகத்துக்கு முன்னால், இந்த கலைகளுக்கு முன்னால் எதுவும் அதை விட பெருசு இல்ல. மண்டியிடக்கூடிய காலகட்டத்தை நம்ம மறுபடியும் அந்த வெங்கடேசன் ஐயா மாதிரி ஆசிரியர்கள், பெரியசாமி ஐயா மாதிரி ஆசிரியர்கள், சண்முக சுந்தரன் மாதிரி இவங்கெல்லாம் மறுபடியும் அதை நிரூபிச்சுட்டு இருக்காங்கன்னு நான் சொல்றேன். இப்ப ஏதாவது ஒரு நன்மை இல்லைன்னா அந்த டாக்டர்ஸ் அவங்களோட ஒர்க் ப்ரெஷர்ல அவங்களுடைய பிராக்டிஸ் எல்லாம் விட்டுட்டு இங்க இந்த
கலையை கத்துட்டு அரங்கேற்றம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? என்னன்னா இந்த கும்மி கலை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் 40 வகையான நோய்கள் வராமல் தடுக்கிறது என்பது அறிவியல் பூர்வமான உண்மை. இது வந்து நாங்க வந்து இங்க பெருமைக்கு சொல்றது இல்லைங்க. இந்த கலைக்கு ஆசிரியருக்கு ஏதோ டீம்ல ஆள் சேர்த்துணுங்கிறதுக்காக சொல்றது இல்லை. இதை மேலை நாடு எப்படி காப்பி பண்றான்னு பாருங்க. நம்மளுடைய பண்பாட்டு கலையை நம்மளாம் மறந்துட்டோம். ஆனா மேலை நாட்டில் இதை எப்படி காப்பி அடிக்கிறோம் அப்படின்னா, ஒரு ரூம்குள்ள உட்கார வச்சு கிளாப்பிங் தெரப்பின்னு 15 நிமிஷம் கை தட்ட சொல்றோம். நம்ம இந்த கை தட்டுறதுனால உடல்ல இருக்கக்கூடிய அத்தனை நரம்புகளும் ஆக்டிவேட் ஆகிங்க, மூளைக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் சீராகி உடல் நலமும் மனநலமும் சிறப்பதாக அறிவியல் ஆராய்ச்சிகள் சொல்லுது இந்த நூற்றாண்டில். உதாரணத்துக்கு இந்த பள்ளிக்கூடம் ஒரு குழந்தைகள் எடுத்துக்கோங்களேன். இந்த கும்மி கலையில பல்லடம் வந்து ஒரு ஹப், அதுதான் வந்து நிறைய ஆசிரியர்கள் உருவாக்கிய இடம், நிறைய குழுக்கள் இருக்கிற இடம். அந்த இடத்துல நாங்க ஒரு பள்ளிக்கூடம் நடத்துறோங்க. அந்த பள்ளிக்கூடத்துக்கு வர குழந்தைகள் ஏதாவது ஒரு டீம்ல ஒரு கும்மி பழகிட்டு வந்திருப்பாங்க. அந்த குழந்தைகள் அந்த வகுப்புல பாத்தீங்கன்னா ஒரு தனித்துவமா இருப்பாங்க, சுறுசுறுப்பா இருப்பாங்க, கொட்டாய் விட மாட்டாங்க. டீச்சர் பாடம் நடத்தும் போது தூக்கம் வராது. ரெண்டாவது, எந்த போட்டி காம்படிஷன் இருந்தாலும் ஃபர்ஸ்ட்ல அவங்க போய் பேர் கொடுப்பாங்க, நான் பார்ட்டிசிபேட் பண்றேன் அப்படின்னு. அதெல்லாம் எங்க அந்த தன்னம்பிக்கை வருதுன்னா இந்த வள்ளி கும்மி அப்படிங்கிற கலையில வருது. இது டீச்சர் சொல்றது, நாங்க சொல்றது இல்லை, அவங்க ஃபீட்பேக்ஸ். இப்போ என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல நீங்க வந்து ஆட சொன்னா ஆட முடியுமா? நீங்க வந்து ஒரு தன்னம்பிக்கை, நம்மளால முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தானே வந்து இத்தனை பேர் நிக்கிற இடத்துல நீங்க நின்று ஆடுறீங்க. இந்த 2 மணி நேரம் ஆடுறது வந்து வெறும் ஆட்டம் மட்டும் இல்லைங்க, இது வந்து ஒரு வகையான தியானம், மெடிடேஷன். இங்க வந்து நீங்க நிற்கும் போது ஐயாவோட பாட்டுக்கோ ஆசிரியரோட பண்ணாங்கக்கோ நீங்க காது கரெக்டா கேட்கல, உங்களோட பாடியை தகுந்த மாதிரி ஆடலை அப்படின்னா ஆட்டம் வராது. அப்போ உங்களுடைய உடலையும் மனதையும் ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இந்த வள்ளி கும்மியில் நடக்குது. இதுதான் தியானம். முதல்ல இந்த மெடிடேஷன் வந்து ஒரு 4 ரூம்குள்ள உட்காந்து எல்லாம் ஃபேன் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நம்ம மனசை கண்ட்ரோல் பண்றதா மெடிடேஷன் நம்ம நினைப்போம். இப்போ வந்து இந்த வள்ளி கும்மி வந்து இந்த தியானம் அப்படிங்கிறது 1000 பேருக்கு முன்னிலை கூட எத்தனை சத்தங்கள் இருந்தாலும் கூட என்னால தியானத்துல நிக்க முடியும் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணணுதான் வள்ளி கும்மி. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான கலைஞர். ரெண்டாவது, இந்த தியானம் மட்டும்தாங்க கடவுளை மனிதனோடு இணைக்கக்கூடிய மொழி. நீங்க எந்த ஸ்லோகமோ சமஸ்கிருத மந்திரங்களோ எதுவுமே உங்களை வந்து கொண்டு போய் கடவுளோட மனுஷனை இணைச்சிடாது. கடவுளுக்கும் மனிதனுக்கும் இருக்கக்கூடிய இணைப்பு மொழி என்ன அப்படின்னு சொன்னா இந்த மெடிடேஷன், தியானம் தான். அதனாலதான் எல்லாரும் தியானத்தை வலியுறுத்துவாங்க. தியானம் இருக்கின்ற பொழுது மன ரீதியாக உடல் ரீதியாக நம்மை உணரக்கூடிய ஒரு கலையை நமக்கு கொடுக்கும். இந்த தன்னை அறிதல், நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா இந்த தன்னம்பிக்கை பையா உங்களுக்கு எப்படி எல்லாத்துக்கும் ஒரு கான்பிடன்ஸ் உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொடுத்துருக்காரோ, இந்த தன்னம்பிக்கை ஒரு மனிதனுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா அவன் வாழ்க்கையில் எல்லாமே வெற்றி தான். அது குடும்பமாக இருந்தாலும் சரி, இல்ல பணி சூழலாக இருந்தாலும் சரி, இல்ல நிர்வாகத்துறையில் இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, தன்னை அறியக்கூடிய ஒரு கலையை ஒரு மனிதன் அறிந்து கொண்டான் அப்படின்னு சொன்னா அவனுக்கு வெற்றி என்பது எந்தவித தடையும் அதுல வராது அந்த பாதையில. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கலை. இதை பத்தி நான் வந்து அவங்க இந்த ஆட்டக்கலைஞரோட ஃபீட்பேக் மட்டுமே நான் பேசணும்னா மணிக்கணக்காக பேசிடலாங்க. அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு 1-2 மட்டும் சொல்லிட்டு என்னோட உரையை நிறைவு பண்ணிடுறேன். ஒரு அக்கா வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 வயசுல எங்க டீம்ல பழகினாங்க. அவங்க சொன்ன ஒரு விஷயம், சிக்கன் குனியா வந்த போது இந்த கை காலெல்லாம் சமணம் போட்டு உட்கார முடியல, 10 வருஷமா என்னால் அப்படித்தாங்க இருந்துச்சு. ஆனால் வள்ளி கும்மி ஆண்டு கடைசியில் என்னால் எல்லா வேலையும் பண்ண முடியுதுன்னு சொன்னாங்க. ஜடை கூட பின்ன முடியலன்னு சொன்னாங்க, கை இப்படி தூக்க முடியல, மடக்க முடியல. ஆனால் அந்த கும்மி கலைக்கு வந்த பின்னாடி எல்லாம் சரியாயிடுச்சுன்னாங்க. இன்னும் நிறைய பேருக்கு இப்போ சாஃப்ட்வேர் ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க எல்லாரும் சென்னையில் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே இங்கே கேள்விப்பட்டுட்டும் இங்கே வந்து வள்ளி கும்மி கற்றுட்டு ஆன்லைனில் கற்றுட்டு இன்னைக்கு வந்து அரங்கேற்றங்கள் பண்ணுறாங்க. எங்களுக்கு மென்டலாக ரிலைஸாக இருக்குது, ஃபிசிக்கலாக எங்களுக்கு வந்து ஃபிட்டாக நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கலையை வெங்கடேஷ் ஐயா வந்து இங்கே நம்மளுக்கெல்லாம் கொடுத்துருக்காரு. நீங்கள்லாம் அவருக்கு நன்றி கடன் பட்டவர்கள். எங்களை எல்லாம் அழைச்சி இந்த இடத்துல பேச வைக்கிறது எங்களுக்கெல்லாம் பெருமை. ஏன்னா இதெல்லாம் கொண்டுட்டு போகணும். இன்னைக்கு கொரோனாவுக்கு பின்னாடி தான் நாங்கள் வந்து பண்பாடுகளை நோக்கி பின்னாடி பார்க்குறோம். கொரோனாவில் என்ன நம்மளுக்கு வந்து நம்ம இந்தியர்களை காப்பாத்துச்சு அப்படின்னா நம்முடைய பண்பாடும் நம்முடைய வாழ்வியல் முறைகளும் நம்முடைய உணவுகளும் தான், பண்டை கால உணவுகளும் தான். அதுக்கு பின்னாடி தான் இந்த
வள்ளிக்கும்மி வந்து ஸ்பீட் எடுத்துச்சு. அதுக்கப்புறம் தான் 16,000 பேரை ஒரு இடத்துல நிறுத்தி ஒரு உலக சாதனை நிகழ்வுக்கு கொண்டு போனது இந்த வள்ளிக்கும்மி. உலகத்துல எங்கேயுமே நடக்காத ஒரு சாதனையே வள்ளிக்கும்மி படைச்சிருக்கு. அந்த குழுவில் தான் ஐயா வந்து 2வது பாட்டு பாடினாரு, சீர்தலைக்கு கார்குழியம். இங்கேயும் அதே பாட்டு பாடினாரு. நான் வர வர லைவ்ல அதை கேட்டுட்டு தான் வந்துட்டு இருந்தேன். ரொம்ப அருமையா ஆடி இருக்கீங்க, ரொம்ப அருமையா நீங்க வந்து ஒரு 2 நிமிஷம் அது கனெக்ட் ஆகுது. ஒரே மாசத்துல உங்களெல்லாம் பயிற்சி கொடுக்குறதா ஐயா சொல்லி பெருமைப்பட்டிருக்காரு. ரொம்ப நன்றிங்க. நீங்க எல்லாம் இதுல அவரோடு கலந்து இந்த கலையில உங்களை இணைச்சிட்டதுக்கு நான் உங்களுக்கு முதல்ல பாராட்ட சொல்லிக்கிறேன். இதோடு நிக்காதீங்க, இங்க வந்து தொடர்ந்து நீங்க இதுல வந்து ஈடுபடுத்திக்கணுங்களா. உங்களால முடிஞ்ச ஒருத்தர் 2 பேர்த்த நீங்க இதனுடைய கலையினுடைய சிறப்புகள் எல்லாம் சொல்லி அவங்கள சேர்த்துங்க. நீங்க எல்லாருமே இன்வால்வ் ஆகணும். நீங்க எல்லாருமே ஒரு டீம் ஃபார்ம் பண்ணணும், ஒருங்கிணைப்பாளர்கள் ஆகணும், ஒரு அரங்கேற்றங்களை பண்ணணும். நம்மால் முடிந்தது இதெல்லாம் ஒரு பெரிய தர்மம். தர்மங்கிறது வந்து காசு கொடுக்கறது மட்டும்தான் தர்மம் கிடையாது. லட்சக்கணக்கில் கொண்டு போய் ஒரு ட்ரஸ்ட்டுக்கோ வேற எங்கோ கொடுக்கறது மட்டும் தர்மம் கிடையாது. நம்ம கத்துட்டு ஒரு விஷயத்தை இன்னொருத்தர் கொண்டு போய் சேர்க்கிறது ஒரு வகையான தர்மம் தான். இது ஒரு பெரிய தர்மம். இந்த கலியுகத்துல மனிதனை வாழ வைக்க போகின்ற ஆள போகின்ற தர்மமாக இருக்க போகிறது வள்ளிக்கும்மி அப்படிங்கிறது வந்து மறுக்க முடியாத ஒரு உண்மை. இப்ப நான் சொல்ல போகணும்னா, அதனால நீங்க எல்லாரும் இந்த கத்துக்கொண்ட கலையை நீங்க அடுத்தடுத்த நிலைகளுக்கு எடுத்து செல்வதற்காக உங்களால் முடிந்த உழைப்பை அங்கே போட்டு ஐயாவை வைத்து நிறைய அரங்கேற்றங்கள் பண்ணணும். அந்த அரங்கேற்றங்கள் எல்லாம் நான் வந்து மீண்டும் மீண்டும் பேசணும். இன்னும் நிறைய இந்த வள்ளிக்கும்மியினுடைய சிறப்புகள் விடுபட்டு போயிருக்கு. அதெல்லாம் நான் மறுபடியும் அங்கே உங்களோடு பேசணும் அப்படிங்கிற ஒரு ஆசையை சொல்லி இந்த இடத்துல எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். அனைவருக்கும் வணக்கம். நமது குழுவில் வந்து மிக சிறப்பான முறையிலே உங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல கருத்துக்களை எடுத்து கூறிய திரு பழனிசாமி அண்ணன் அவர்களுக்கு நமது குழுவின் சார்பாக நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்து ஒரு நல்ல ஒரு கைதட்டி, சிறப்பான முறையில் நல்ல ஒரு கைதட்டி கொடுங்க. எல்லாருமே கைதட்டி கொடுங்க. ஏன்னா அவர் பேசுறதும் அற்புதமான ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும். இது வரைக்கும் நாங்கள் ஆடுனதை விட அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே வந்து நாம கேட்கக்கூடியது, நம்ம பயன்பாட்டுக்குள்ள கருத்துக்கள் தான் அவர் சொல்லுவாரு. அதுக்காக தான் எங்க ஆட்டம் இருந்தால் நாங்கள்லாம் கண்டிப்பா கூப்பிட்டே இருப்போம். ஆனா கூப்பிட்டாலும் ஏதாவது ஆட்ட முடியணும்னு ஒரு டைம்ல அவர் வந்து நல்ல சில கருத்துக்கள் உங்களுக்கு எல்லாம் சொல்றதுனால தான் அவர் நல்ல முறையில் ஒரு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நமக்காக இவ்வளோ தூரம் பிஸி ஸ்கெடியூலில் லைக் கமிட் பண்ணாத ஒர்க்கை வந்து இவ்வளோ பிஸி ஸ்கெடியூலில் வந்து சிறப்பாக மோட்டிவேஷனலாக எங்களுக்கு ஸ்பீச் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் மேம். ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஃபார் யூ ஆல்சோ ஃபார் கம்மிங் அண்ட் அசோசியேட்டிங் வித் அஸ். சாரி சார் சொன்ன மாதிரி லைக் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே லைக் டாக்டர்ஸ் இருக்காங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, சாஃப்ட்வேர் ட்ரெயினர்ஸ் இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, என்டர்பிரனர்ஸ், பிஸ்னஸ் என்டர்பிரனர்ஸ் இருக்காங்க, ஹோம்ப்ரனர்ஸ் இருக்காங்க. ஸோ எல்லா பலதரப்பட்ட ப்ரொஃபஷனல்ஸ் உடைய இருக்கவங்க கற்றுக்கிட்டாங்க சார். ஸோ நீங்கள் அதெல்லாம் பற்றி பேசும்போது லைக் ஒரு ப்ரொஃபஷனலையும் மீட் பண்ணி பேசும்போது இட் ரியலி மீன்ஸ் அ லாட் டு அஸ். அண்ட் ஸோ இட்ஸ் இன்ஸ்பைரிங் அஸ் லைக் இன்னும் நாங்கள் ஸோ ஆல்ரெடி லைக் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் லைக் ஆஃப்டர் 1 month எங்களுக்கு மந்த்லி 2 classes ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கோம். அண்ட் நீங்கள் உங்களோட ஸ்பீச் கேட்கும்போது இட்ஸ் ரியலி மோட்டிவேட்டிங் அண்ட் இன்ஸ்பைரிங் அஸ் டு கண்டினியூ. தேங்க்யூ ஸோ மச் சார். எங்களோட மரியாதையை கண்டிப்பாக ஏற்றுக்கணும், நீங்களும் சொல்லிட்டாமோ. அண்ணன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அழகு மயில் வள்ளிக்கும்மி ஆசிரியர் செல்வகுமார் அவர்கள் நம்ம வரவேற்கின்றோம். அண்ணா வாங்க.